உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சூரியனின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரே ஒரு பகுதி மட்டும் தனுசு வீட்டில், மற்ற 3 பகுதியும் மகர வீட்டில். இப்படி உடைப்பட்ட நட்சத்திரமா இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போறாங்க, சரி வாங்க 1 2 சொல்லாம பொதுப்படையா டக்குன்னு பாயிண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா, இந்த தடவை நீங்க தனுசுல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்க மகரத்துல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஆனா இந்த தடவை மகரம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஸ்பெஷல் தனுசை விட. ஓகே, என்னதான் 3 பகுதி இருந்தாலும் 3 மடங்கு அப்படியே அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொண்டு, ஆமா அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி குவிக்கக்கூடிய தன்மையாக இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. முதல்ல நட்சத்திரநாதன் மிஸ்டர் சூரியன் கொஞ்சம் 15 நாட்களுக்கு வலு கம்மியாக இருக்கார். பரவாயில்ல, ஆனா இருந்தாலுமே அவருடைய 10ஆம் வீட்டு அதிபதியோடும் 11ஆம் வீட்டு அதிபதியோடும் தான் இருக்காருன்றது பெருசா நெகட்டிவான பாயிண்ட்லாம் இல்லை. முதல்ல 11ஆம் வீட்டு அதிபதி இருக்க, அப்புறம் 10ஆம் வீட்டு அதிபதியோட சேர போறாரு. அதுக்கப்புறம் 9ஆம் வீட்டுல அமர்ந்து அப்படியே குருவோட பார்வையில் இருக்க போறாரு. அப்படின்னு நிறைய இந்த தடவை நட்சத்திரநாதன் ஒரு மாதிரியான பரிணாமத்திற்குள் வரப்போகிறார். ஓகே, ராசிநாதன் கொஞ்சம் 8ல் மறைஞ்சிருக்காரு. அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவரு கொஞ்சம் வக்ரமான அப்புறம் நெகட்டிவான தன்மையை ஒன்றும் கொடுக்க போறது இல்லை. வக்ரகங்களை முன்னோக்கி இயக்கக்கூடிய தன்மையில் நம்ம திரும்ப 7ஆம் இடத்து வைக்கும்போது தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய தன்மையெல்லாம் கொடுப்பாரு. ஸோ மகரத்துல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. தனுசுல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கக்கூடிய காலம். அதாவது வீட்லயும் வேலை பார்க்கணும், வெளியிலையும் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கல. தூக்கத்துல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு மாதிரி தூங்க முடியாத ஒரு நிலைமை, இல்லை உட்கார்ந்த இடத்துலயே தூங்கி வழிகிறது, அது மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஹெல்த் வைஸ் ஒரு மாதிரியான சில அசௌகரியங்களை கொடுக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஒரு மாதம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது. அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டா போதும். அப்படியே இப்படிக்கா வந்தீங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு செம்மையான டைம் பீரியட். 7ஆம் பார்வையா குரு உங்களையே பார்க்கறது, அதுவும் என்ன சொல்லுவாங்க, சமசப்தமா பார்வை. ராசிநாதன் இது வரைக்கும் அப்படியே வக்ரமாயி வலுக்குறைவா இருந்தாலுமே இந்த மாத கடைசியில வக்ர நிவர்த்தி ஆகி ஒரு மாதிரி குருவோட பார்வையில் இருக்கும்போது நல்லவைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்துல ராகு. வேற என்ன வேணும்? உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை உத்தியோக பிராப்தி கிடைக்க போகிறது. தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்க போகிறது. பிள்ளைகள் குறித்த கவலை நீங்க போகிறது. அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 5ஆம் இடம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுவும் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா தனுசுக்கு 12ஆம் இடத்துல இருக்காருன்ற போது கொஞ்சம் பிள்ளைகளுக்கான மருத்துவ செலவுகள் வரலாம். கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு, கோல்டு பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பிள்ளைகள் குறித்த கொஞ்சம் செலவுகள் வரலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஓகே, வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் சூப்பராக இருக்க போகுது. இது வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு இருந்த இந்த குருவோட பார்வை உங்க மேலேயே விழும்போது ஸ்டாண்டலோட நிற்க போறீங்க. போதுண்டா சாமி, 7.5 வருஷம் 8 வருஷமா நான் படாத பாடுபட்டு, என் 10 வருஷமா இப்படிதான் போகுது என் வாழ்க்கை, எப்பதான் விடியும்னு தெரியாம இருந்த தன்மையெல்லாம் மாறி விடியலுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய தன்னம் தெரிய போகிறது. இங்கிருந்து அங்க ஒரு பெரிய ரோடு தெரியுது, ஒரு கரடு முரடா போயிட்டு இருக்கீங்க, ஒரு காட்டுக்குள்ள போறீங்க, வெளிச்சம் எங்கேயோ இருக்கு, அந்த வெளிச்சத்தை நோக்கி எப்படி ஓடுவோமோ, அந்த வெளிச்சம் இருக்கிறத பார்த்து எப்படி மனம் மகிழுமோ, அந்த மாதிரி இந்த தடவை இந்த 7.5 சனின்ற இருட்டுல இருந்து அப்படியே வெளியில நிற்கும் போது ராகுவுடைய அமைப்பு வேற, அதெல்லாம் தாண்டி அப்படியே வெளிச்சம் கண்ணுக்கு தெரிகிற அமைப்புக்கு மாறக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ரொம்ப சூப்பரா இருக்க போறீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய ராசிநாதனும் கொஞ்சம் ஒரு மாதிரி 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கும் போது முயற்சிகளை எல்லாம் பலித்தம் பண்ணி தரக்கூடிய அமைப்புல தான் இருக்காரு. 2ஆம் இடத்துல ராகு இருத்தல் நிறைய பேருக்கு ஃபாரின் டிராவலை இண்டிகேட் பண்ணும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது, வெளி கிராமத்துக்கு போயிட்டு வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் டிராவலை இண்டிகேட் பண்ணும். 12ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது, 8-12 இருந்தால் தான் நான் சொன்ன மாதிரி விபரீத ராஜயோகம் இதெல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் இந்த தடவை இருக்கு. 10ஆவதுக்கு அந்த 12ஆம் வீட்டு அதிபதியோட பார்வையே நம்ம மேல இருக்குன்றதே வாவ் சூப்பர். கொஞ்சம் சுபவிரயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும். தூக்கத்துல மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நீங்க தனுசுல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களா இருந்தால் கண்டிப்பா தூக்கத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில சமயம் செவ்வாய் இருக்கனால கொஞ்சம் உங்களுடைய கணவருடைய உடல்நிலை
கணவருடைய வேலை குறித்த சில சில கவலைகள் வந்துட்டு போகலாம். உங்களுக்கு மேலதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், அதே மாதிரி இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரத்தின் மூலமாக ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. இதெல்லாம் தனுசில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எதிர்பார்க்கலாம். ஓகே, நீங்கள் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களால் விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது. தொழில் மேன்மை கிடைக்க போகுது. 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சி வாங்கியிருக்காருங்க. வேற என்னங்க வேணும்? குலதெய்வத்துடைய ஆசி கொட்டி தீர்க்க போகுது. பெண்கள் மூலமாக பெருமை வந்து சேரப்போகிறது. நன்மைகள் எல்லாம் வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இருக்கிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்க. காதல் இனிக்க போகிறது, கவிதை மலரப் போகிறது, எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எதுவும் பஞ்சாயத்து இல்லாம பார்த்துக்கோங்க. இந்த 15 வயதுல இருக்க பிள்ளைங்களாம் ஏதாவது திடீர் காதல், திடீர் கல்யாணம், திடீர்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலாம். போலீஸு, கேஸு, வம்பு வழக்கெல்லாம் கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். ஏன்னா செவ்வாய் அந்த வேலையை செவ்வனே செய்வார். அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்காங்க. 8ஆம் இடத்துக்கு எது சில சமயம் உடல் ரீதியான சில விபத்துகளையும் கண்டங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து பத்திரமா போயிட்டு வர்றது நல்லது. அதே சமயம் இது 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். மண்மனை சார்ந்த விஷயங்கள்ல சூப்பர். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்ட்ஸ் வச்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் பழைய பொருளை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஆளாக இருக்கீங்களோ, டே டு டே வேலை செய்கிறீங்களோ, பூ வச்சுருக்கேன், டீ போடுறேன், அது மாதிரி டே டு டே தினம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அத்தனை உத்திராட நட்சத்திரக்காரருக்கும் சூப்பரான டைம் பீரியட். ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அதுவும் பூமிக்காரகன் தான் செவ்வாய். அப்போ ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை அதிர்ஷ்டது பர் ஜாக் பட்டுன்ற மாதிரி சூப்பராக இருக்க போகுது. உங்கள் பேச்சு திறமையில அனைவரையும் வசீகரிக்க போகிறீர்கள். அந்த அளவுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது குருவினுடைய அருளால். ஓகே, நிறைய குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகிறது. இஷ்ட தெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகுது. எக்ஸ்பெஷலி முருகனுடைய அனுகிரகம் சூப்பராக இருக்கு. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் வாங்கியிருக்கிறார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் வாங்கியிருக்கிறார். வேற என்ன வேணும்? நிலம், மண், வண்டி, வாகனம் எல்லாம் சரியாக போகுது. ஏதாவது ஒரு ஃபோன் வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. உங்களுக்குன்னு சில உடைமைகள் வாங்கிக்க போறீங்க. வித்யாஸ்தானம் மேலோங்க போகிறது. வித்தைகள் அதிகரிக்க போகிறது. வியாபார நுணுக்கம், வெற்றி, பேச்சினால் வசீகரிக்க போகிறீங்க. நிறைய இடத்துல வந்து டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. 3ஆம் இடத்திற்கும் குரு பார்வை அப்படின்ற போது நிறைய டிராவல் பண்ணுவீங்க. தண்ணீர் சார்ந்து வயல் சார்ந்த இடத்துக்குலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்திற்கு குரு பார்வைன்ற போது லாபங்கள்லாம் நிறைய எட்டி பார்க்கறதுக்கான தன்மையெல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தனுசில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆழ்ந்த வேலை இருக்குது ப்ராசஸிங்கில். மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோதான், அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. பிரபஞ்சம் போதும் நீ கவலைப்பட்டது, நான் இருக்கேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடிய தன்மையாக இந்த தடவை மலர காத்திருக்கிறது. ஓகே, நீங்கள் படிக்கிற குழந்தையா இருந்தால் எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க, செம்மையாக இருக்க போகுது. 5ஆம் இடம் வளர்க்குறால 16-17 வயசு குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் அப்படியே 2 கட்ட வயசு இருக்க பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, சரியா? அது மட்டும்தான். ஏன்னா சுக்கிரன் வந்து கொஞ்சம் கெட்ட பையன், சல்லாபத்தை உண்டாக்கி விடுவார். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். வயசுக்குள்ளார் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாரும் கடந்து தானே வந்திருப்பாங்க, நல்லா இருந்துட்டு போகிறாங்க, விடுங்க. இருந்தாலும் ஒரு கண் வைத்துக்கொள்ள வேண்டியது அஸ் ஏ பேரண்ட்டாக அது ஒரு கடமைன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பலாம் மிரட்டாதீங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் சுக்கிரன் வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, சரியாக போயிடும். ஓகே, நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக காதல் அதிகரிக்க போகிறது, கனவு மேலோங்க போகிறது, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் தெரிய போகிறது. வியாபார வெற்றி கிடைக்க போகிறது. பேச்சால் மயக்க போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. குலதெய்வத்துடைய ஆசி, இஷ்ட தெய்வத்துடைய ஆசி, முருகனுடைய பிளஸிங் சூப்பராக இருக்கு. திடீர் கல்யாணம், திடீர் திருமணன்ற மாதிரி திருமணத்திற்கான ஒரு நிகழ்வு நடக்கலாம். சில பேருக்கு நேட்டராஸ்கோப் எப்படி இருக்குன்றதை தாண்டி நண்பர்களுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, சும்மாவது பாஸ்போர்ட்டுக்காக போலீஸ் வந்துட்டு போகிறது, போலீஸுக்கு ஏதோ ஒரு ஃபைனு கட்டுறதுன்ற மாதிரி கொஞ்சம் காவல்துறையோடு ஒரு மல்லு கட்டக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது. பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க. நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் மேன்மை கிடைக்க போகிறது. ப்ரமோஷன் கிடைக்க போகுது, இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது, புதுசாக தொழில் ஆரம்பிக்கலான்ற மாதிரி தாட் ப்ராசஸ் வரப்போகுது. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கணவன் மூலமாக சில நன்மைகள் கிடைக்க போகிறது. உங்களுடைய கூட பிறந்த தம்பி மூலமாக சில விஷயங்கள் நடக்க போகிறது. அதுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது, அனுசரணை கிடைக்க போகுது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. பெருசாலாம் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. நீங்கள் 60 வயது தாண்டி உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களானால் 8ஆம் இடத்துக்கு எதுவும் மனசில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு
போகிற இடத்த பார்த்து போங்க. தேவையில்லாத நைட் ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்க. விபத்துகள், கண்டங்கள் சின்ன சின்னதாக வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சனியோ குருவே ராகுவே திட்டி பிரயோஜனம் இல்லை. நம்ம சரியாக இருக்கணும்ல. 60 வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அலர்ட் ஆறுமுகமாக இருந்துக்கணும். ஒரு மாதிரியான சலிப்பு தட்டும். ஏன்னா இந்த வயது இருக்கவங்களுக்கு உங்களோட துணை மீதான ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலமாக இருக்கும். மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுடைய துணையுடைய உடல்நிலை கொஞ்சம் சீராகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பெருசாக கவலைப்பட வேணாம். செவ்வாயோட சூரியனும் சேர்ந்திருக்கான்ற போது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். உங்களுக்காக இல்லை அவங்களுக்கு கால் வலி, திடீர்னு ஃபிசியோ போகிறது, ஃபிசியோதெரப்பி போடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதுன்ற மாதிரி கொஞ்சம் உங்களை மேம்படுத்திக்கிட்டிங்கன்னா செவ்வாய் ஓரளவுக்கு அப்படியே சாந்தமாக சரி பண்ணி கொடுத்துருவார். அதனால் அதை மட்டும் பார்த்துக்க. எலும்பு மஜ்ஜைகளில் கொஞ்சம் வலி வரலாம். எலும்பு மஜ்ஜைக்குள் இருக்கக்கூடிய அந்த திரவம் கொஞ்சம் லிக்விடெல்லாம் வந்து தேய்மானம் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் போனை பார்த்துக்கோங்க. போன் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே, இந்த முறை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் மிகச்சரியான நன்மைகள் கிடைக்கும்? கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைக்கும். முடிஞ்ச தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு உளுந்தோட வைத்து அதில் தேன் விட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வர 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 வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் தவிடுபடியாகும். ரொம்ப சூப்பரான டைம் பீரியட். வரக்கூடிய நியூ இயர் உங்களுக்கானது தான். 7ஆம் பார்வையாக குரு பார்க்கும்போது நல்லவைகள் எல்லாம் கூடி வரும். விட்டு போனவர்கள்லாம் தேடி வருவார்கள். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் மேலும். பார்ட்னர்ஷிப் மூலமாக சில விஷயங்கள் பண்ணுவீங்க. அது ஒரு சக்ஸஸை பண்ணி கொடுக்கும். எல்லாமே சூப்பராக இருக்குது. பெருசாக எந்த நெகட்டிவுமே இல்லை. ஸ்டாண்டர்டும் நிற்க போகிறீங்க. சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போகிறீங்க. சூப்பரான டைம் ரெடி. இத்தனை எதுக்காக காத்திருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனிதே மலர காத்திருக்கிறது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. சரி, இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க? நிறைய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை யானை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். யானையா? ஆமாம், யானையிட பார்க்குறது, யானையிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, யானை சிலை பார்க்குறது, யானை பொம்மை வாங்குறது, திடீர்னு யானை பொம்மை வாங்கி வீட்டில் வைக்கிறது, யானைகள் சார்ந்த சில விஷயங்கள் வந்து சொல்கிறத கேட்கறதுன்ற மாதிரி யானை இந்த தடவை இயங்க போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யானை பலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு குரு அங்கேருந்து யானை சமிக்கை மூலமாக தான் காட்ட போகிறாரு. பிரபஞ்சத்தின் மூலமாக இந்த சமிக்கைகள் உங்களுக்கு காட்டப்பட்டு பயங்கரமான பலம் பொருந்திய ஒரு ஆளாக மாறப்போகிறீர்கள். பணபலமும் மனபலமும் சேர்ந்து வரப்போகிறது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம்.